ஆண்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க. எங்கப்பா எல்லாம் மேல இருக்கும் தான் பாத்துக்கணும். ஐயோ ஆண்டி, புருக்கி மேல இருக்கவனை விடுங்க ஆண்டி. முதல்ல இங்க இருக்கவனை நல்லா வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும். என்ன சாரு, இந்த கோழி மண்டைக்கு வேற வேலையே இல்லை, அசிங்கப்படுத்திட்டா. அவ எப்பயுமே அப்படிதான். நீங்க தைரியமா போங்க ஆண்டி. சரிப்பா நான் போயிட்டு வரேன். ஹே வா மா, இந்த ஹே போ வான்ட்டு நாகரிகம் இல்லாம பேசாத. ஆமா, நீ பண்ண வேலைக்கு மேடம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சி வா. அசிங்கப்பட்டால் ரெட்ட ஜட சரோஜா. உனக்கு இருக்க கொழுப்புக்கு உனக்கு ஆகணும்டி. பண்றது எல்லாம் அயோக்கியத்தனம், இதுல வேற உனக்கு ரெஸ்பெக்ட் வேணும் உனக்கு. மிஸ்ஸஸ் பவதரணி, தாயும் சிறந்த பெரிய கோவிலும் இல்லை, இதெல்லாம் நீங்க படிச்சது இல்லையா தம்பி? அவளுக்குலாம் எங்க அதெல்லாம் தெரிய போகுது. அதுவும் சரிதான் ஆண்டி. ஹே வா போ வரேன். எனக்கு நீ என் வயிற்றுல வந்து பிறந்துக்குது பாரு. உன்னை முதல்ல அப்பா கிட்ட சொல்கிறேன். எப்படியோ அம்மா மனசில் இடம் பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். டேய், நானும் பொண்ணா அடக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ என்னை இருக்க விட மாட்டுற. ஹே பவா, இந்த பொறுக்கி பற்றி தான் தெரியும்ல, இவன்கிட்ட ஏன் பேசிக்கிட்டு இருக்க? விடு, பிரின்சிபல் கிட்ட பேசி தப்பிச்சுட்டு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. கவனிச்சுக்க சீக்கிரம் வாடி. வரேம்மா. பவதரணி நீ எதுக்கும் கவலைப்படாத, உண்மையா நான் உனக்காக எப்பவும் இருப்பேன். என்ன சாரு, நல்லா இருப்ப, போடா பொறுக்கி. டென்ஷன்